வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல் முதல்ல பிக் பாஸே நடக்குமான்னு தெரியலையே. அந்த மாதிரி தான் டிவிகே கட்சியிலேருந்து வந்து பிக் பாஸ் செட்டு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு கிளிப்பை பார்க்குறோம். இங்கே விஜய் சேதுபதி சார் ஃபோட்டோ வந்து செருப்பால் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. 200க்கும் மேலே போலீஸ்லாம் கூச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. டிவிகே நான் விஜய் சார் கட்சி சொல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதுவும் டிவிகே தானே. அவர் அப்போவே முன்னாடியே வந்து எச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படின்லாம் விட்டுட்டு இருந்தார். இங்கே வந்து பெண்களோட வந்து தொடப்பம் செருப்புலாம் எடுத்துகிட்டு வந்து செட்டுக்கே நேரில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணோன்றாங்க. இது நமக்கு தெரியும். நிறைய பேர் வந்து ஸ்டாப் ஆகிடுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஸ்டாப்லாம் ஆகாது. இது வந்து வருஷம் பண்ணுறது தான். கமல் சார் சீசன் 1 பண்ணார்ல, அப்போதுலேருந்தே இது பேசிட்டே தான் இருக்கிறாங்க. நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா இந்த சீசனில் இப்போ வந்துருக்கிற ஒரு ப்ரமோ பற்றியும் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணும்போது அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரு சொசைட்டியுடைய ஒரு ஸ்மாலர் வெர்ஷன் தானே இது எதுக்கு நிப்பாட்டணும்? இங்கே வந்து ரம்மி ஆப்பே நிப்பாட்ட முடியல. கவர்மெண்ட்டே சட்டம் போடுது. அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே போகிறாங்க, வேற ஒரு பெரியவரை மீட் பண்ணுறாங்க, அங்கேருந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு கார்ப்பரேட்டு. அப்படி இருக்கும்போது இது என்ன பிரச்சனை? இது மாதிரிலாம் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது விஜேஎஸ் வந்து ரிமோட் உங்கள் கையில் தானே இருக்குது, மாற்றிருங்க அப்படின்ட்டாரு செட்டில். அதை வந்து வெளியே வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நான் ஏன் இது மாதிரி சொன்னேன்னா, இது மாதிரி நார் அடிச்சிட்டிங்க ஷோவை, நார் அடிச்சிட்டிங்க அப்படின்னாரு. என்ன நார் அடிச்சாங்க அப்படின்லாம் அவர் சொல்லலை. அதுக்கு மேலே போக முடியாதுல்ல, அது அடல்ட் இல்லை, எல்லாருமே அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. இதெல்லாம் லைவில் வராதுன்னு சொல்லிட்டாரு முந்தின வாரம். அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஒரு மாதிரி மேட்ச் பண்ணார். ஆஃப் பண்ணுங்க, இல்லைனா ரிமோட்டில் மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னது வந்து எங்கே தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் இந்த சீசனை வந்து நார் அடிச்சிட்டிங்க அப்படின்லாம் வந்து இங்கே கழுவி ஊற்றிட்டு போனார். அது ஒரு மாதிரி ஒயிட் வாஷ் தான் வச்சிங்களேன். இப்போ இதோட எடுத்துகிட்டு போய் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்குல்ல. இப்போ ஹோஸ்டே வந்து நார் அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு வாக்குமூலம் கொடுத்த மாதிரி இருக்குல்ல. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வர்றது வேறு இஷ்யூவில் வரும். இப்போ சேரி பிஹேவியர் அப்படின்னு சொன்னது காயத்ரி ரகுராம் சீசன் 1ல் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வெளியே வரும். எஜுகேஷன் இங்கே தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிபேட் வரும். அதெல்லாம் ஆரோக்கியமான டிபேட் தான் அது. ஸோ இதை வந்து அப்படியெல்லாம் வந்து ஒரு கட்சி வந்து மூடிடலாம் மாட்டாங்க, நிறுத்தலாம் மாட்டாங்க, இதை எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இந்த சீசனில் நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தானே சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் குறிப்பாக அந்த பலூன் அக்கா உள்ளே போனது. பலூன் அக்கா போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த ஃப்ளிப்ட் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திவாகர் அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் திவாகர் என்னடான்னா அவரும் அந்த ஃப்ளிப்ட் கேமில் ஒருத்தர், அவரும் போயிட்டு அங்கே கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவார். இப்போ பார்வதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் அலிகேஷன் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பாருங்கன்னா திரும்ப, அதாவது பார்க்குறவங்க பைத்தியக்காரங்களாக்கி விட்டுறாங்க இவங்க. இது என்ன பிக் பாஸா இல்லை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து அரோரா பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் துஷார் முதல் நாள்லேயே ஆரம்பிச்சிட்டார் அவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்ருதன் ரூட் போட்டிருந்தார். அவர் டீலக்ஸ்லேருந்து 2 வீடாக பிரிச்சுருந்தாங்க பிக் பாஸ் ஆப்பை. டீலக்ஸ் வீடு, பிக் பாஸ் வீடுன்னு. டீலக்ஸ் வீட்டிலேருந்து இங்கே 2 பேர் ஸ்வாப் ஆகி வரணும். டீலக்ஸ் வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்குது. நாமினேட் கூட பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எல்லா வசதியும் விட்டு அவர் எங்கேருந்து இங்கே வராராம். ஏன்னா அரோரா அங்கேருந்து இங்கே வராங்களாம், சப்போர்ட்டுக்கு வராராம்மா. என்ன ரொம்ப தூரம் இருக்குல்ல, கடல் கடந்து போகிறாங்கல்ல, அதனால பாதுகாப்புக்கு வராராம்மா அவர். ஸோ அப்படி சொல்லிட்டு வந்தாரா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அரோரா துஷார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் ஓடிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பார்டர் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா, இந்த பார்வதி இருக்கிறாங்கல்ல, இவங்க வந்து பொசசிவ் ஆகிறாங்களாம். என்ன அரோரா இப்போ துஷார் வேற இல்லை. துஷார் இருக்கும்போதே இவன் அந்த பக்கம் ரூட் போட்டிருந்தான். இப்போ துஷார் வேற இல்லை. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தோளில் சாஞ்சு அழுதாங்கல்ல துஷார் எவிக் பண்ணப்ப. துஷார் போவான்னு நினைக்கல, நீ தான் போவோன்னு நினச்சா கம்ருதன் அப்படின்னு சொல்லிட்டு தோளில் சாஞ்சு அழுதுட்டு இருந்தாங்க. அப்போயே நம்ம சொன்னோம் அடுத்த ட்ராக் இங்கே ஓட போதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ட்ராக் ஓடுது போல இருக்குது. ஆல்ரெடி பார்வதி கம்ருதனை எப்போ பார்வதி கிட்ட வந்தார், அரோரா கிட்ட இனி வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கொளுத்தி போட்டாங்களா ஒரு விஷயம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி இங்கே வாய்ப்பு இல்லை, அங்கேயாவது போவோம்னு சொல்லிட்டு இங்கே வந்தார். அப்போ பார்வதி என்ன சொன்னாங்க, அங்கே வந்து ஆட்டிகிட்டு இருப்பாராம் ஒரு வாரமாக போயிட்டு. அங்கே வந்து இல்லைன்னதும் பட்டுனா திடீர்னு யூட்டன் போட்டு இங்கே வருவாராம். நாங்கள் உடனே வாங்க சார் அப்படின்னு வண்டியில் ஏற்றிக்கணுமா, நான் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணேன்டா உன்னை டே அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் ஆனாங்க. அவர் ஐம் ஹார்னின்ற வரை எழுதிட்டார். இவங்க சாப்பிட்றத பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, சாப்பாடை பற்றி இல்லை, சாப்பிட்றத பற்றியெல்லாம் பேசினாங்க. அவர் ஐம் ஹார்னி அப்படின்னு சொல்லிட்டு எழுதினார். அதுக்கப்புறம் இவங்க தனியாக திடீர்னு வந்து திவாகரோட உட்காந்துக்கிட்டு அவன் வந்து அன்வான்டாக டச் பண்ணுறான், என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அவன் 2 பொண்ணு கான்செப்ட் ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டு இருந்தாங்க. 2 பொண்ணா?
அதாவது லெஃப்ட்டில் பார்வதி, ரைட்டில் வந்து இது மாறலாம் இந்த ஆப்ஷனு, யார் லெஃப்ட் யார் ரைட்டுன்னு நமக்கு தெரில, அது அவருக்கு தான் தெரியும். ஸோ ஒரு பக்கம் பார்வதி, இன்னொரு பக்கம் அரோராவா. இந்த கேமை அப்போவே அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து துஷார் வேற இல்லையா, இப்போ ரொம்ப ஈஸியாக போச்சு இல்லை. ஸோ ஃபேக் அலிகேஷன் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க, தப்பாக நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்னு திரும்ப அங்கே போகக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அங்கே போய் இவங்க சாரி கேட்குறாங்க. அவன் உத்தம மாதிரி சொல்கிறான், ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னா என் விரல் கூட படாது அப்படிங்கிறான். இவன் மேலே ஆதிரை சொன்ன ஒரு விஷயம் என்ன, வெளியிலையும் இப்படி தான் எல்லா பொண்ணுக்கிட்டே போயிட்டு இப்படி தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, என்னை பார்த்தா அப்படி தெரியுதா அப்படின்னா, இங்கே வந்து அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிற, வேற என்ன பண்ணிட்டு இருக்கிற, கேமில் ஃபோக்கஸ் கிடையாது, இதுதான் பண்ணிட்டு இருந்தாரா. இப்போ பார்வதி இந்த மறுபடியும் சாரி கேட்டு ஜாயிண்ட் அடித்தாங்களா, அலிகேஷன் வச்சாங்க, அது அப்படியே இருக்குது பெண்டிங்கில், இப்போ மறுபடியும் ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்களா. இப்போ இவர் துஷார் இந்த அரோரா கிட்ட இந்த கம்ருதீன் பேசுகிறதுல இவங்க பொசசிவ் ஆயிடுறாங்களாம்மா, பிடிக்கலையாம்மா. அதை போயிட்டு ஒரு பஞ்சாயத்துன்னு வேறு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அங்கே திவ்யா கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே வந்து நான் முன்னாடி இருந்தே ஆரம்பத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க, ஆனால் வந்து எனக்கு பொசசிவாக இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அரோரா கிட்ட பேசக்கூடாதுங்க, நீங்கள் வந்து பேச வேண்டிய ஆள் கம்ருதீன் தான் பேசணும்னு. கம்ருதீன் கிட்ட நான் பேசினேன், அவன் பேசிட்டேன்னு சொன்னான் அப்படின்னும் போது திவ்யா கரெக்டாக சொன்னாங்க. திவ்யாவும் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் கூட ஒரே சீரியலில் ஒர்க் பண்ணவங்க, திவ்யாவுக்கும் கம்ருதீனை பற்றி நல்லா தெரியும் வெளியே அப்படின்னு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நம்பக்கூடாது, 2 பேரையும் வச்சுக்கிட்டு கம்ருதீன் சொல்லணும், அவங்க வந்து ஃப்ரெண்டு, நீங்கள் வந்து வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணாங்க. இப்போ இவங்க போய் என்ன போட்டாங்கன்னு தெரில. அங்கே பார்வதி நமக்கு பிரமோவில் காட்டுறது, பார்வதி அரோரா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் அவங்ககிட்ட அப்போவே சொல்லிட்டேன், ரொம்ப க்ளோஸான ஆட்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ண மாட்டோம்ல. என்ன ஷேர் பண்ண மாட்டாங்க, என்ன இவங்க பண்ணுறத லவ்வா, பார்வதிக்கு வெளியே ஒரு ஆள் இருக்கான், அப்புறம் இது என்னது இது, அவன் எங்கே சுற்றினா என்ன, இவங்க தானே முன்னாடி சொன்னாங்க அந்த அலிகேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கெல்லாம் நான் ஒத்து வர மாட்டேன், அரோரா தான் ஒத்து வருவாங்க, நீங்கள் அங்கே போங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்கல்ல. இப்போ என்ன ட்ராக் ஓடிட்டுருக்கு, இவங்களே வந்து கேஸ் கொடுப்பாங்களாம் அவன் மேலே, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பாங்களாம். திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவனுக்காக நான் வந்து நிப்பான்னுவாங்களாம். என்னன்னு சொல்கிறது இந்த கேரக்டரை, என்னன்னு சொல்கிறதுனே தெரியல, பைத்தியம் தான் பிடிக்குது இதை பார்த்துட்டே இருந்தோன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் ஆகிட்டாங்களாம், ஒரு லவ் ட்ராக் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. இதை தானே ஆதிரை பண்ணாங்க, வெளியே ஆள் இருக்குது, இங்கே எஃப்ஜே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்னு ஒன்று பண்ணாங்க. கடைசியில் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த தம்பி இருக்காரு, அவர் என்னடான்னா வெளியே ஒரு ஆள் இருக்குது, எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டான், கடைசியாக வந்து வெளியே ஆள் இருக்குல்ல அவன் வாழ்க்கை பாழா போகக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேம் ஆடினான். இப்போ ஆதிரை வெளியே போயிட்டாங்க. இப்போ அதே தான் பார்வதி இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்து சொல்கிறாங்க நான் ஷேர் பண்ண முடியாதுன்னு. உடனே அரோரா வந்து, நீ ஒரு பவுண்டரி செட் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது, ஆனால் நீ ரொம்ப சத்தமாக செட் பண்ணிட்ட, அதான் நான் ட்ரிகர் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. ட்ரிகர் ஆகிட்டாங்களா, எதுக்கு, ஏன் ட்ரிகர் ஆகுறீங்க, என்ன கேம் ஆடிட்டு இருந்தீங்க நீங்கள், என்ன கேம் ஆடிட்டு இருக்கிறீங்க, என்ன கேம் ஆட போகிறீங்க, முதல்ல தான் சொன்னோம் ஒழுங்காக ஒருத்தன் கேம் ஆட்டிருந்தான் பிரவீன்னு சொல்லிட்டு, பாவம் கத்தி கதறி அழுது வெளியே போனான். ஏன் அவ்வளோ தூரம் ஃபோக்கஸாக கேமில் இருந்தான். நம்ம பார்த்தோம்ல கண்டினியூஸாக டாஸ்க்கெலாம் பார்த்தோம்ல, பேசுகிற விஷயங்களில் சில குறைபாடுகள் இருக்குது, அது வேறு, அது விமர்சனங்கள் இருக்குது, அது வேறு. பட் ஒருத்தர் எவ்வளோ சின்சியராக கேம் ஆடிட்டு இருந்தான், அவனை தூக்கி வெளியே போட்டிங்க. இங்கே கேமே ஆடாமல் இது ஒரு கேமுன்னு ஆட்டிருக்காங்க. ஒன்று நாளா ஃபேக் அலிகேஷனை கொடுக்குது, ஒன்று நாளா ஃப்ளிப் பண்ணிட்டு சுற்றுது, டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு, இதெல்லாம் வந்து கேமு, இவங்கெல்லாம் கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை உள்ளே வச்சிருக்கிறீங்க. என்ன கேம் ஆட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸை மூட சொல்லி அவங்கெல்லாம் ஷோலாம் பார்த்துட்டு இவ்வளோ டீட்டெயிலாக தெரிஞ்சிட்டுலாம் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை அவங்கெல்லாம் பார்க்கல, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னும் கழுவி ஊற்றிருப்பாங்கல்ல. இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ தொடர்ந்தெல்லாம் வந்து பிளாக் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க கொடுக்குற கண்டென்ட்டெல்லாம் பார்க்கும்போது திரும்ப நமக்கு திடீர்னு ஒரு ஃபீல்லாம் வருதுங்க. இந்த கண்டென்ட் பேசும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ரிவ்யூ பண்ணுறோம், பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறோமா இல்லை சொல்வதெல்லாம் உண்மை ரிவ்யூ பண்ணுறோமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கண்டென்ட்டாக என்னன்னு சொல்கிறது, கண்ட்ராவின்னு சொல்கிறது. வெளியில் ஆள் இருக்காமா, இங்கே வந்து இவங்க லவ் மாதிரி ஒரு அலிகேஷன் நடுவில் வைப்பாங்க, மறுபடியும் சேருவாங்க, மறுபடியும் இன்னொரு பொண்ணுகிட்ட பேச போனால் அங்கே வந்து அதை பார்த்து பொசிவ் ஆவாங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இப்போ திவ்யா போயிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டுருக்குறாங்க. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போயிட்டுருக்கு தெரியுமா, கம்ருதீன், பார்வதி, அரோரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களாலையும் அதை பார்க்க முடியுது. இதை நேரடியாக போயிட்டு அங்கே இவ்வளோ பேசுகிறாங்கல்ல பார்வதி, எனக்கு பிடிக்கலப்பா, எனக்கு பிடிக்காதுன்னு இங்கே வந்து சொல்கிறதுக்கு, அவங்ககிட்ட போய் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. விஜய் சேதுபதி சார் கேம் காடுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கேமுன்னு நினச்சி அந்த பொண்ணு ஆடிட்டு இருக்கு போல இருக்குது. கூட இந்த பார்வதி மொத்த கேஸை நான் அரோரா மேலே எழுதலை,
இந்த பார்வதியும் சேர்த்து தான் சொல்லணும். ஸோ ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. மறுபடியும் இந்த சிங்கிளே பார்க்க முடியாது, சிங்கிளே வந்து ஒர்த்த கிடையாது, சிங்கிள் ட்ராக்கே இவங்களதுல. இதில் வந்து மோசமான சிங்கிள் ட்ராக்கு, அந்த மோசமான சிங்கிள் ட்ராக்கே பார்க்க முடியாதுன்னா இவங்க டபுள் ட்ராக் வேறு ஓட்ட போகிறாங்களாமா. இப்போ இந்த டபுள் ட்ராக்கு அதுக்கு அவங்க ஃபீல் பண்ணி, பார்வதி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க. இதை பார்த்து ப்ரமோவை பார்த்து பல பேர் ஓட்டு வேற போட்டுருவானுங்க. அப்போ மறுபடியும் இந்த வாரமும் அரோரா எவிக்ஷன் கிடையாதா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் நமக்கு வருது. கழுவி கோவத்தை இங்கே காட்டாமல், ஊத்துறதுல காட்டாமல் ஓட்டில் போயிட்டு காட்டுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.